வணக்கம். கடந்த வாரம் சுரேஷ் சாலி கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் இப்பொழுது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் ஆம், தடுத்து வைக்கப்பட்டு இருக்கின்றார். இது உள்ளூர் ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்பட்டதன் காரணமாக பல தரங்களிலும் பல தரப்புகளிலும் இது பற்றி பேசப்பட்டு வந்திருக்கின்றது. சாலி தான் ஈஸ்டர் சண்டே பாம்பிங் அல்லது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரியா, இப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்ற பின்னணியில் அவர் தண்டிக்கப்படுவாரா போன்றவை முக்கியமான பேசுபொருட்களாக மாற்றமடைந்திருக்கின்றன. இது பற்றி சர்வதேச ஊடகங்களும் நிறைய பெரிய அளவுக்கு ரிப்போர்ட் செய்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. சுரேஷ் சாலி என்பவர் மஹிந்த ராஜபக்ச காலத்தில் இலங்கையினுடைய இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் டிரெக்டராக இருந்தவர். மஹிந்த ராஜபக்ச குடும்பத்துக்கு மிகவும் வேண்டிய ஒருவராக கருதப்பட்டு இருந்தார். 2019 ஆண்டு ஈஸ்டர் சண்டே தாக்குதல்கள் இடம்பெற்ற போது அதில் 250க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருந்தார்கள். அந்த கொல்லப்பட்டவர்கள் இலங்கையர்களும் வெளிநாட்டவர்கள் இருந்தார்கள். அதிலும் குறிப்பாக கத்தோலிக்க ஆலயங்களில் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றதன் காரணமாக நிறைய கத்தோலிக்க மக்கள் இதில் கொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. இத்தகைய பின்னணியில் சஹ்ரான் என்பவருடைய தலைமையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருந்த போதும் இதற்கு பின்னர் வேறொரு சூத்திரதாரி காணப்படுகின்றார் என்கின்ற ஒரு தியரி முன்வைக்கப்பட்டு வந்திருந்தது. குறிப்பாக கத்தோலிக்க சர்ச் மதகுருக்கள் இந்த அபிப்பிராயத்தை கொண்டிருந்தார்கள். இத்தகைய பின்னணியில் தான் பிரித்தானியாவில் இருக்கின்ற சேனல் 4 தொலைக்காட்சியில் வெளியிடப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் சாலியினுடைய பெயர் முன்வைக்கப்பட்டிருந்தது அல்லது வெளிக்கொணரப்பட்டிருந்தது. இதுக்கு பின்னால் இருக்கின்ற ஒரு சூத்திரதாரி என்ற அடிப்படையில் அது முன்வைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது சாலி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதன் காரணமாக இந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கின்ற போகின்றது என்ற வகையிலான ஒரு அபிப்பிராயம் பரவி வருகின்றது. அதிலும் குறிப்பாக சர்வதேச ஊடகங்களில் இந்த அபிப்பிராயம் முன்வைக்கப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு வகையில் கொஞ்சம் முதிர்ச்சியற்ற ஒரு முடிவு போல அபிப்பிராயம் போல காணப்படுகின்ற. ஏனெனில் சாலி இறுதியாக தண்டிக்கப்படுவதிலும் அவர்தான் இந்த தாக்குதலுடைய சூத்திரதாரி என்று நிரூபிக்கப்படுவதிலும் பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றன. அதில் முக்கியமான ஒரு பிரச்சனை, இப்போ இருக்கின்ற அரசாங்கம் என்பிபி அரசாங்கம் தேர்தல் காலத்தில் ஈஸ்டர் சண்டே தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் நீதி பெற்றுத்தருவோம் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் போட்டியிட்டு இருந்தார்கள். அதன் காரணமாக இலங்கையில் இருக்கின்ற கிறிஸ்தவ கத்தோலிக்க மக்களுடைய வாக்குகளை பெரும்பாலும் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆக அவர்களுடைய வெற்றியில் இந்த ப்ராமிஸ், இந்த விடயம் ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகித்திருந்தது என்று சொல்லலாம். ஆனால் இப்போ இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்து 1.5 வருஷத்துக்கு பிறகுதான் இந்த கைது இடம்பெற்றிருக்கின்றது. அதன் காரணமாக ஓரளவுக்கு தாமதமாகவே இந்த செயல்பாட்டில் அரசாங்கம் ஈடுபட்டது என்று நாங்கள் கூறலாம். ஏன் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்றால், மிக நீண்ட காலத்துக்கு முன்னராகவே சாலியினுடைய பெயர் முன்வைக்கப்பட்டிருந்த போதும், அது பற்றி பேசப்பட்டிருந்த போதும், இப்பொழுது ஏன் இது இடம்பெறுகின்றது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதில் முன்வைக்கப்படுகின்ற ஒரு கோட்பாடு தான், அடுத்த மாதம் ஈஸ்டர் சண்டே வருகின்றது. அப்பொழுது இந்த விடயத்தில் அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் இருக்குமாக இருந்தால் கத்தோலிக்க மத பிரிவில் இருந்து அரசாங்கத்துக்கு எதிரான பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டும் விமர்சனம் வருவதற்கான ஒரு சாத்தியம் இருந்தது. அந்த அடிப்படையில் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் இந்த விடயத்தில் தலைமை தாங்கி வருகின்றார். அவருடைய பிரசங்கங்களில், அவருடைய செய்திகளில் அரசாங்கத்தை குற்றச்சாட்டுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருப்பதன் காரணமாக அடுத்த மாதம் ஈஸ்டர் சண்டே வருவதற்கு முன்னர் இந்த கைது இடம்பெற்றிருப்பதான ஒரு அபிப்பிராயம் இலங்கை மட்டத்தில் பேசப்பட்டு வருகின்றது. அப்படி பார்க்கின்ற போது அரசாங்கம் உற்சாகத்துடன் செயல்பட்டு இந்த கைதை மேற்கொள்ளவில்லை என்கின்ற ஒரு விடயம் எங்களுக்கு தெரிகின்றது. ஒரு நிர்பந்தம் காரணமாகத்தான் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்று ஒரு வகையில் கூறலாம். இரண்டாவது விடயம்,
சுரேஷ் சாலி இலங்கையினுடைய பாதுகாப்பு துறையிலும் அதில் முக்கியமாக உளவு பிரிவிலையும் முக்கிய பொறுப்பில் இருந்தவர், டிரெக்டராக இருந்தவர். அதுக்கு புறம்பாக இந்த தாக்குதல் 2019ஆம் ஆண்டு கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தல் வெற்றி அடைவதற்கான ஒரு காரணமாகவும் இருந்தது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இத்தகைய பின்னணியில் இப்போ சுரேஷ் சாலிக்கு எதிரான விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டு அவர் இந்த தாக்குதலின் பின்னணி செயல்பட்டவர் என்று நிரூபிக்கப்படுமாக இருந்தால் அது ஒரு வகையில் இலங்கை இராணுவத்தையும் குறை சொல்கின்ற ஒரு விடயமாக இருக்கும். ஏனெனில் 250க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்படுகின்ற விடயத்தில் இலங்கை இராணுவம் ஒரு வகையில் பின்னால் இருந்திருக்கின்றது என்று நிரூபிக்கப்படுவது இலங்கை இராணுவத்தின் மீதான பாரிய ஒரு குற்றச்சாட்டாகவும் அதற்கு அவப்பெயரை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். இதனை இந்த அரசாங்கம் செய்வார்களா என்பதில் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் பதவிக்கு வந்த காலத்தில் இலங்கை இராணுவத்துடன் அவர்கள் கொஞ்சம் ஒரு 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 தள்ளி இருந்த போக்கு இருந்த போதும் சிங்கள மக்கள் மத்தியில் இருந்த அபிப்பிராயங்கள் விமர்சனங்கள் காரணமாக இப்பொழுது இராணுவத்துடன் சேர்ந்து செல்கின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. ஆகவே ரெண்டாவது முக்கியமான இந்த விடயத்தில் ரெண்டாவது முக்கியமான பிரச்சனை, இந்த இராணுவத்தின் மீது இறுதியாக குற்றச்சாட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விமர்சனத்தையும் ஒரு விசாரணையை இவர்கள் உண்மையாக முன்னெடுப்பார்களா என்ற ஒரு கேள்வி காணப்படுகின்றது. அதுக்கு புறம்பாக இப்பொழுது சுரேஷ் சாலி கைது செய்யப்பட்டத உடனேயே சிங்கள தேசியவாதிகள் மத்தியில் ஒரு உத்வேகமும் எதிர் செயல்பாடும் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. உதயகம்மபில போன்றவர்கள் அடுத்ததாக கோத்தபாய ராஜபக்ச கைது செய்யப்படுவார், இலங்கை இராணுவத்துக்கு எதிரான ஒரு சதித்திட்டமாக இது முன்னெடுக்கப்படுகின்றது போன்ற விடயங்கள் பல்வேறு தரப்பினரையும் முன்வைக்கப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதுக்கு புறம்பாக பொதுவாக பார்க்கின்ற போது சிங்கள தேசியவாத மட்டத்திலிருந்து கொஞ்சம் வேறுபட்டு மிதவாதத்தை என்று கூறக்கூடிய சிலரும் கூட இதற்கு எதிரான விமர்சனத்தை இராணுவத்தை தாக்குகின்ற ஒரு சதித்திட்டம் என்ற அடிப்படையில் கூறியிருந்தார்கள். அந்த வகையில் கோத்தபாய ராஜபக்ச அரசாங்கத்தில் வெளிவகார அமைச்சராக இருந்த ஒரு அமைச்சர் அதே விதமான கருத்துக்களை முன்வைப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே இப்போ சுரேஷ் சாலிக்கு எதிரான நடவடிக்கை பாரதூரமாக முன்னெடுக்கப்படுகின்ற போது தென்பகுதியில், இலங்கையில் தென்பகுதியில் அரசாங்கத்துக்கு எதிரான தேசியவாத விமர்சனம் ஒன்றும் கிளர்ச்சி ஒன்றும் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும். அந்த சாத்தியத்தை எதிர்கொள்வதற்கு அரசாங்கம் தயாராக இருக்குமா, அல்லது இந்த தேசியவாத சக்திகளுக்கு பயந்து அல்லது அவர்களுடைய அழுத்தத்துக்கு உள்ளாகி இந்த விசாரணையை மந்தப்படுத்துமா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அதற்கு புறம்பாக இப்போ இந்த அரசாங்கம் இந்த 1.5 வருஷத்தில் இந்த அரசாங்கத்தின் செயல்பாட்டை உற்று கவனிக்கின்ற போது வெளிப்படுகின்ற ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், இந்த குற்றவாளிகள் என்று கூறப்படுகின்றவர்களை கைது செய்வதிலும் அவர்கள் உடனடியாக தடுப்பு காவலில் வைக்கிறதுலே அவர்கள் பாரதூரமான உற்சாகத்துடன் செயல்பட்டிருந்தாலும் கூட இறுதியாக குற்றங்களை நிரூபித்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கின்ற என்ற விடயத்தில் கொஞ்சம் மெதுவாகத்தான் செயல்பட்டு வருகின்றார்கள் என்று கூற வேண்டும். சில உதாரணங்கள் கூறப்படலாம். உதாரணமாக ரணில் விக்ரமசிங்க மீதான ஊழல் குற்றச்சாட்டு ஒன்று, அவர் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்கின்ற போது தனிப்பட்ட விஜயத்துக்காக அரச வளங்களை பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட போது உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட போதும் இன்னும் அது தொடர்பில் எந்த விதமான பாரிய தூரமான குற்றத்தை நிரூபிக்கின்ற செயல்பாடு பெருமளவு இடம்பெறவில்லை என்று தான் கூறணும். இன்னொரு உதாரணமாக கூறலாம், மஹிந்த ராஜபக்சனுடைய குடும்பத்தில் ஊழல் என்று கூறப்படுகின்ற ஒரு விடயத்தில் மஹிந்த ராஜபக்சனுடைய மகனுடன் சேர்த்து இன்னொரு மூதாட்டி ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். இப்போ அவரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். குற்றம் எதுவும் நிரூபிக்கப்படாமல் தான் அவரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த தடுப்பு காவலில் இருந்து. அப்படி பார்க்கின்ற போது இந்த அரசாங்கம் உடனடியாக கைது செய்வதில் காட்டுகின்ற அக்கறையை குற்றத்தை நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுக்க விஷயத்தில் காட்டலை என்று சொல்லலாம். அதாவது அரசாங்கத்தோட ட்ராக் ரெக்கார்ட் இந்த விஷயத்தில் அவ்வளவு உற்சாகம் அளிக்கக்கூடியதாக இருக்கவில்லை. அதன் காரணமாக இப்பொழுது சுரேஷ் சாலி கைது செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக
ஈஸ்டர் சண்டே தாக்குதலில் படுகொலைகளில் இறந்த மக்களுக்கான நீதி கிடைத்துவிடும் என்று கூறுவது ஒரு வகையில் முதிர்ச்சியற்ற ஒரு ஒரு முடிவாக, ஒரு அபிப்பிராயமாக இருப்பதற்கு பெருமளவு சாத்தியம் இருக்கின்றது என்று